இதே மேட்ச் போன வருஷம் நடந்துச்சு. ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே. கோலியும் ஜேக்கப் பெத்தலும் பேட்டை தூக்கிட்டு வந்து காட்டின வித்தைகள் என்ன, ஆடிய ஷாட்டுகள் என்ன, ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 4 அப்போவே தெரிஞ்சு போச்சு பொறி பறக்க விட போகிறானுங்க அப்படின்னு. 3வது ஓவர் 3 6, அதுலேயும் கடைசியில் ஒரு விராட் கோலி ஒரு 6 அடிச்சிருப்பாப்ல. அடாடடா, பவர் பிளே முடியும் போது 71 ரன். அதுக்கு அப்புறமும் மரணாட்டி தான். பெத்தல் 50யை போட்டு யாருன்னு காட்டிட்டு அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் விராட் கோலி இப்போ காட்டணும்ல யாருன்னு, அதைத்தான் தலைவன் பண்ணான். விராட் கோலி சுமார் 62 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாப்ல. ஆர்சிபி 220க்கு மேலே அடிக்க வேண்டியது. ஆனால் இப்போ டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்கானுங்க. படிக்கல், பட்டிதாரி, ஜிதேஷ் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டானுங்க. அந்த காரணத்தினால இப்போ டிம் டேவிடும் ரொமாரியோ ஷெப்பர்டு 2 பேரும் க்ரீஸில் இருக்காங்க. இன்னும் 2 ஓவர் வெளியிருக்கு. 159 அடிச்சிருக்கானுங்க. எப்படியாவது 180க்கு மேலே ஒரு 4-5 ரன் அடித்தா போதும் அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் காத்துட்ருக்காங்க. 19வது ஓவரில் போட்ட எல்லா பாலையும் ரொமாரியோ ஷெப்பர்டு 2 துண்டாக பிச்சு வீசிட்டாப்ல. அந்த ஓவரில் மட்டும் 33 ரன்னு. இப்போ தடுக்கி விட்டு விழுந்தாலே 200 அடிச்சு போடலாம். இன்னும் ஒரு முழு ஓவர் இருக்குது. அந்த ஓவர்லேயும் சும்மா அவுட்டானா? கிடையாது. 2 4 2 6 சுமார் 14 பாலில் 50யை போட்டு ஆர்சிபியை 213 ரன் அடிக்க வச்சான். 214 அடித்தா சிஎஸ்கே வெற்றி. 2 யங் ஃபெலோஸ் ஆயுஷ் மாத்ரேவும் ஷேக் ரஷீதுன்னு ஒரு பையனையும் இறக்கி விட்டானுங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவரில் 6 + 5 அதாவது வெறும் 11 ரன் தான் அடிச்சிருந்தானுங்க. ஆயுஷ் மாத்ரே என்ன பண்ணான்னு தெரியுமா? 4வது ஓவரில் எல்லா பாலுமே பவுண்ட்ரி. அதாவது 5 4 1 6. அந்த ஓவரில் மட்டும் 26 ரன். அடுத்தடுத்து 2 ஓவரில் ரஷீதும் சாம் கரனும் காலி. பவர் பிளே முடியும் போது 58 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிடுச்சு. நிலமை கொஞ்சம் சிஎஸ்கேக்கு மோசமாக தான் இருக்குது.